கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்தில் ஒரு செய்தியை குறித்து தியானிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். அந்த செய்தியின் தலைப்பு என்னவென்றால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 16வது வசனம் வாசிக்கிறேன். புறாக்களைப் போல கபடற்றவர்களாயிருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே புறாக்களைப் போல கபடற்றவர்களாயிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் புறாக்களை என்று சொல்லப்பட்டிருக்கின்றால், மத்தேயு சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, இயேசு ஞானஸ்நானம் பெற்று வரும்போது ஆவியானவர் புறாவை போல இறங்கி தம்மேல் வருவதை கண்டார். அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த புறாக்கு பித்தப்பை கிடையாது, கபடற்றவர்களாக இருங்கள். அதுக்கு அடையாளமாக தான் இந்த புறாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நிறையவுடைய வாழ்க்கையில் கபடோடி காணப்படுவாங்க. ஆனால் புறாக்கு கபடு கிடையாது. அதனால தான் புறாக்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்திலும் உண்மையாய் காணப்பட வேண்டும், உத்தமமாய் காணப்படும். அதுக்கு அடையாளமாக புறாக்களை கபடற்றவர்கள் என்று வேதம் சொல்கிறது. ஒரு சமயத்தில் ஒரு லியாண்டர்ஸ் என்பவர் ஒரு ஓவியம் வரைஞ்சார். அந்த ஓவியத்தில் தன் நண்பருடைய யூதாஸ் காரியத்துடைய படம் வரைய வேண்டியதாக இருந்தது. அதில் என்ன பண்ணார் என்றால், தன் நண்பருடைய படத்தை அதில் யூதாஸ் காரிய படத்துக்கு பதிலாக வரைந்தார். அந்த படத்தை அவரால் சரியாக படத்தை முடிக்க முடியவில்லை. காரணம் என்னவென்றால், அவருக்குள் கசப்பு காணப்பட்டது. உடனே ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்தார். ஆண்டவரே, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு படம் வர என்னால் ஜெயிக்க முடியல என்று சொன்னார். அப்போது பரிசுத்த ஆவியான உணர்த்தினார், நீ யூதாஸ் காரிய படத்துக்கு வரையது போல உன் நண்பருடைய படத்தை வரைஞ்சிருக்கா, உனக்குள்ள அந்த கசப்பு இருக்குது. அந்த கசப்பை தூக்கி தூர போடு, படம் சரியாக வருஞ்சினார். அந்த கசப்பை தூக்கி தூர போட்டு அந்த படத்தை அழைத்து உண்மையான யூதாஸ் காரியத்துடைய படத்தை வரைந்தார். அந்த படம் நன்றாக அமைந்தது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்கு பதில் கொடுக்காதபடி நம்மளே ஏதாவது ஒரு கசப்புகள், வைராக்கியங்கள், கோபங்கள் இருக்குமானால் அதை எடுத்து போடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.